சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் பல நாற்காலிகள் காலியாகத்தான் இருந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக பெற்ற கையெழுத்து படிவங்கள் மாநாட்டு திடலில் சிதறி கிடந்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக மாநில இளைஞரணி சார்பாக 2வது மாநில மாநாட்டை நடத்தினார்கள். கடந்த 21ஆம் தேதி அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அங்கே இளைஞர் மாநாடு நடக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அவர்கள் 5 லட்சம் பேருக்கு மேலாக அங்கே குழும்புவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் 1.5 லட்சத்துக்கு குறைவாகத்தான் அந்த இளைஞர் மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த மாநாட்டு பந்தில் போடப்பட்ட பல்வேறு இருக்கைகள் காலியாக இருந்த காட்சியை தொலைக்காட்சியில் வழியாக பார்த்தோம், யூடியூப் வழியாக பார்த்தோம். பல லட்சம் கையெழுத்து வாங்கப்படும் என்று, நீட் தேர்வு எப்படி ரத்து செய்யும் என்ற ரகசியம் எங்களிடத்தில் இருக்குது என்று சொன்ன திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. சுமார் 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கிட்ட கையொப்பம் பெற்றதா சொன்னாங்க. அந்த கையொப்பம் பெற்ற அட்டையெல்லாம் அந்த இளைஞர் பெத்தநாயக்கம்பாளையத்தில் நடைபெற்ற இளைஞர் மாநில மாநாட்டில் அப்படியே பறந்து கீழே கிடக்குது, குப்பை தொட்டிக்கு போயிருக்கு. அதே இன்றைக்கு அவரோடு இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று போட்ட கையெழுத்தெல்லாம் குப்பை தொட்டிக்கு போன காட்சியை யூடியூப்ல பார்க்க முடியும். இவரெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்வாங்க, மக்களை எப்படிலாம் ஏமாற்றுவார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பல பேர்ட்ட கையெழுத்து வாங்கி, லட்சக்கணக்கான பேர்ட்ட கையெழுத்து வாங்கி அதை சூறையாடி எங்கே பார்த்தாலும் சிதறி கிடக்குது இந்த மாநாட்டில். அப்படி என்றால் இந்த நீட் தேர்வில் இந்த அரசு எவ்வளவு அக்கறை செலுத்துகிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இதெல்லாம் ஒரு நாடகம். மக்களை நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்களையும் மாணவர்களையும் ஏமாற்றிட்டு ஒரு நாடகம் தான் இன்றைய ஆட்சியாளர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.